கார்த்திகே பாபுவோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் அது ஒரு படம் மாதிரியே இல்ல. அவ்வளோ நேச்சுரலா ஏதோ சட்டசபையிலயோ கார்பரேஷன்லயோ நடக்கிற ஒரு சீனை வந்து சும்மா அசம்பிளியில லைவா கேப்சர் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. கடைசியில பார்த்தா வந்து ரவி மோகன் வந்து எப்ப டேபிள்ல கை வச்சு பேசுறாரோ அப்பதான் அந்த இன்ட்ரோ ஓஹோ இது படம் இது ஏதோ ஃபிளாஷ்பேக் சொல்ல வராருன்னு புரிஞ்சுது. த சீன் டிபிக்கலி ரிமைன்ஸ் ஆஃப் பாஷா. அதாவது எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்ட்டு, ஆனா பாஷா மாதிரி கொண்டு போல. இந்த மூவியோட யூனிக் ஆஸ்பெக்ட் வந்து ரவி மோகனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம நிறைய பேரோட படம் எடுத்திருக்கோம். ஒரு டாக்டர்னா ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு போலீஸ்னா ஒரு குடும்பம் இருக்கு, பிரைவேட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் எம்ப்ளாயி குடும்பம் இருக்கு. யாராவது இது வந்து இந்த தீமை ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அப்ப அவருக்கு அந்த குடும்பத்துல அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு கஷ்டங்கள் அவர் அரசியலுக்கு வந்து ஜனங்களுக்கு பண்றாருங்கிறதுனால அந்த ஒரே காரணத்தினால வந்து அவர் வந்து எனக்கு இந்த இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம பாஷா பிஜிஎம் இல்லாம இந்த மூவில வந்து ரொம்ப டிஃபரண்ட் தீம் அண்ட் ஆஃப் பீட் வந்து கொண்டு போறாங்க. ரியலாவே வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே சரி கட்டாயமா இந்த படம் பார்க்கணும்ன்ற முடிவுக்கு வந்தாச்சு. ஐ டோன்ட் நோ, ஐ வில் நாட் கால் யூ பை யுவர் ஃபர்ஸ்ட் நேம் சார். எனக்கு உங்களுக்கே இது பிடிக்கலைங்கும் போது உங்களை அஃபெண்ட் பண்ணக்கூடாது. ஆனா செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரெய்லர்லயே கொடுத்துருக்கீங்கன்னா படம் சும்மா வேற லெவல்ல தாங்க இருக்கும். இதுல வந்து டவுட்டே கிடையாது. டிபிக்கல் பொலிட்டிக்கல் மூவி. நான் ட்ரெய்லர் பார்த்த உடனே கடைசி மெசேஜ் வந்து என்னன்னா, அரசியல்வாதிக்கும் குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை பார்ப்பற்று மீறி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வராரு. சோ அவரோட ஒர்க் லைஃப், அவரோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. அவருக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல. இருந்தாலும் கையை விட்டு எண்ணலாம். சமுதாயத்துக்கு நல்லது பண்ண வேண்டும் என்ற அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஐ திங்க் இந்த ஸ்டோரியில வந்து அவரோட பாஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து பிரசன்ட்டுக்கு லிங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு தி ட்ரெய்லர் அண்ட் டீசர் இட்செல்ஃப். சும்மா செமையா இருக்கு. ரவி மோகன் சார் சொல்லிட்டாரு அவரோட பர்சனல் லைஃப் எந்த விதத்திலையும் அவரோட அபிஷியல் கேரியரை எஃபெக்ட் பண்ணாதுங்கிறத தெளிவா பல இன்டர்வியூல வந்து சொல்லிட்டார். ஸோ நானும் அதை நம்புறேன். எனக்கு இஸ் அ பர்சன் ஆஃப் குட் கான்ஃபிடன்ஸ். இப்போ பல மூவியில வந்து ஒரு பாக்ஸரா நடிச்சிருக்காரு, அதுல எவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காரு. அது மாதிரி வந்து அவரோட பர்சனல் லைஃப்ல நடந்த டிஸ்டர்பன்சஸ் அவர் அபிஷியல் கேரியரை வந்து எந்த விதத்தையும் எஃபெக்ட் பண்ணாதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதையும் மீறி வந்து அவர் இந்த நேம் சேஞ்ச் பண்ணது சும்மாலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. ஐ திங்க் இந்த நேம் சேஞ்ச் பண்ணதே வந்து here afterwards he want to be more identified with his own brother who promoted him. அதாவது அவர் சொந்த வாழ்க்கையில் அவரோட அண்ணனோ தம்பியோ ராஜா ஜெயம் ராஜா அவர் வந்து இவரை ப்ரொமோட், அதனால வந்து அவர் ஃபேமிலி லைஃப்ன்ற பாண்டை விட்டுட்டு he has returned back to his original family. அந்த ரீசன்னால இந்த பேரை மாத்தி வச்சிருக்காரு. இந்த நேம் அவருக்கு நிஜமாவே வந்து நல்லா ஒர்க் அவுட் தான் ஆயிட்டு இருக்கு. நம்ம இது ஒரு ரெண்டு படத்தை வச்சுட்டு டிசைட் பண்ண முடியாது. அவர் 20 இயர்ஸ் கேரியர்ல இருந்திருக்காரு. அவர் ஃபேன்ஸ்க்கு தேங்க் பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்தவரை இன்னும் மினிமம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் தாராளமா ஃபீல்ட்ல இருக்கலாம். அவர் நல்ல சீசன் டிஃபரெண்ட் ரோல்ஸ் எடுத்து பண்ணணும். சோ இந்த நேம் சேஞ்ச் என்ன பொறுத்தவரை ரவி மோகன் சாருக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கு. நேரமில்லை மாதிரி வந்து ஒரு கேவலமான படம் எடுத்தா அதுல வேணா அந்த மாதிரி ஆகும். அவ்வளவு ஸ்டூபிடா ஒரு படம் எடுக்க முடியாது. பாண்டிங்க்கு நேரம் இல்ல, காண்டிங்க்கு வேணும், சரகேட் பேபிக்கு வேணும், ஐவிஎஃப்க்கு வேணும்ட்டு அந்த மூவி ஏதோ வந்து இந்த நிறைய ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரோமோ மூவி மாதிரி இருந்தது. பட் வேற இந்த படத்துல எது வந்து ஒரு பொலிட்டிக்கல்னு வருதோ அந்த மூவில நம்ம நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு தெலுங்கு பட ஸ்டைல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி இது அவ்வளவு வர்ஸ்டா இருக்காதுன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பொலிட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லா ஆக்டர்ஸும் வந்து ஸ்கிரீன்ல வேணா கூவுவாங்க, ஹைட் வித்தியாசம் எல்லாம் வந்து கூவுவாங்க. சில பேர் நேம் எஸ்ல ஆரம்பிக்கலாம், பல பேர் நேம் எஸ்ல போலாம். பொலிட்டிக்ஸ்லாம் ஸ்கிரீன்ல வந்து கூவுவாங்க. ரியல் லைஃப் பொலிட்டிக்ஸ்ல இருந்த கட்ஸ் ரியல் லைஃப் பாலிடிக்ஸ்ல டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அண்ட் விஜயகாந்த். இப்போ வந்து ஜெயம் ரவி சாருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா பாலிடிக்ஸ் பத்தி யார் வேணா போல்டா எடுக்கலாம். ஐ வுட் சஜஸ்ட் a very good movie. நிஜமாவே பாருங்க, யூடியூப்ல இருந்து பாருங்க. ஜீவிதாவோட ஹஸ்பண்ட் டாக்டர் ராஜசேகர் நடிச்சது எவனா இருந்தா எனக்கு என்ன. அந்த படம் டைட்டில் வச்ச உடனே என்னமோ டிஃபரெண்ட் மூவின்னு நினைச்சாங்க. எவனா இருந்தா எனக்கு என்ன, நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா, நான் நேரா தான்டா நான் இருப்பேன், நான் நேர்மையா தான் இருப்பேன், உன்னால முடிஞ்சா என்ன ஷேக் பண்ணி பாருன்ற சேலஞ்ச். அந்த மாதிரி டாரிங் ஆசி பொலிட்டிக்ஸ் பத்தி மூவில பண்றது வேற, ரியாலிட்டியில பண்றது வேற. இப்போ 2 சூப்பர் ஹீரோஸ் ரீசெண்டா கிளம்பினாங்க. ஆனா வந்து அவங்க கிளம்பின வேகம் ஆரம்ப சூரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க கிளம்பின வேகம் இன்னைக்கு இல்ல. நம்ம 26ல என்ன நடக்க போறதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.